ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் அ ஹீலர். இன்னைக்கு நாம 12 ராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜாக்பாட் என்ன, 5 வகையான ஜாக்பாட் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ஸ்பெஷல் மெசேஜா ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம இதில் பார்க்க போறோம். கூடவே அடிஷ்னலா அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம், அப்புறம் உங்களோட பரிகார தெய்வம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போறோம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்குற 5 ஜாக்பாட் என்ன, ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்னன்னு பார்த்தா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, இதில் யாராவது லீடராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இல்லை பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா எந்த ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு பாஸாக இருக்கணும், சிஇஓவாக இருக்கணும், இதை ரன் பண்ணணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஜாக்பாட் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை, அந்த ஒரு வரத்தை, அந்த ஒரு பவரை இந்த இறைவன், இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் அதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்றது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஜாக்பாட். உங்களுடைய செகண்ட் ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லவ்வர்ஸ் கார்ட். இதில் நிறைய பேர் குழந்தைக்காக ஏங்குறவங்க இருப்பீங்க. ஒரு சிலர் குழந்தைக்காக ஏங்குறவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை, அதாவது தெய்வ வரத்தோடைய தெய்வ அருளாலேயே உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற செகண்ட் ஜாக்பாட். இன்கேஸ் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் பயமே பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், பதட்டம் வேண்டாம். இந்த குழந்தை உங்களுக்கு நல்லபடியாக தங்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த குழந்தை யூனிவர்ஸே உங்களுக்கு ஒரு கொடுத்துருக்க வரம். நீங்கள் தாராளமாக அந்த குழந்தையை பெற்றுக்கலாம். நல்லபடியாக ஆரோக்கியமாக ஒரு ஹெல்தி பேபியாக நீங்கள் பெற்றெடுப்பீங்க. அப்படி தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்களோட செகண்ட் ஜாக்பாட் இது தான், குழந்தை வரம். உங்களுடைய தேர்ட் ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, இதில் குறிப்பாக மரம் நட்டுறவங்க நிறைய பேர் இருந்திருக்கீங்க. அதாவது ட்ரீஸ் நிறையா நட்டு வைக்கணும், இல்லை நிறைய பிளான்ட்ஸ் வைக்கணும், வீட்டில் கார்டன் வைக்கணும், மொட்டை மாடி தோட்டம் வைக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கர்மாவாக மாறி இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் நிறைய பிளான்ஸை பிளான் பண்ணியிருந்தாலோ, இல்லைனா ஒரு சீட்ஸ் வாங்கி வச்சுருந்தாலோ, இல்லை நர்சரி கார்டன் நீங்கள் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக பிளான்ட்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இல்லை ட்ரீஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த உயிர்களுடைய சப்போர்ட், அந்த உயிர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதுவே உங்களுக்கு ஜாக்பாட்டாக மாறி நிறைய மாற்றங்களை, அதாவது அந்த விதியும் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு தருணத்தை உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கிஃப்டாக கொடுத்துருக்கு, ஒரு ஜாக்பாட்டாக கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஃபோர்த் ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், த 9 ஆஃப் கப்ஸ். இதில் நிறைய பேர் உங்களுடைய பெற்றவர்களையோ, இல்லைன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி, இல்லைன்னா வயதானவர்கள் யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆர்ஃபனேஜ்லேயோ, மூதாதையர்கள் இல்லம், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்கீங்க. அதனுடைய விளைவாக, அதனுடைய பாசிட்டிவ் கர்மாவாக உங்களுக்கு மாறி உங்களுடைய ஜென்ரேஷனை அது பல மடங்கு நன்மையில் நல்லபடியாக உங்களை வாழ வைக்கும் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிற ஒரு ஜாக்பாட்டுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் யூ டிசர்வ் திஸ் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ யூ டிசர்வ் திஸ், நல்லபடியாக வாழ்வீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபிஃப்த் ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எம்ப்ரெஸ். த ஃப்ளைட்டையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஃபாரின் ட்ராவலுக்காக வெயிட் பண்ணுறவங்க நிச்சயமாக உங்களுக்கு வீசா கிடைக்கும். ஃபாரின் ட்ராவல் பண்ணுவீங்க, ட்ரிப்பை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. இன்கேஸ் வீசாவுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீசாவும் அட்டென்ட் பண்ணுவீங்க. அந்த இன்டர்வியூவும் கிளியர் ஆகிடும். ஃபாரினில் உங்களுக்கு ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த வீசா கிளியர் ஆகிடும். நீங்கள் ஃபாரினுக்கு ஜாப்க்கும் போவீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையும், ஒரு பாசிட்டிவாக அமையும் அப்படின்றத இந்த யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாரின் ட்ராவல்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே, இதில் நிறைய பேர்
படிப்பு சம்மந்தமா ஃபாரின் ட்ராவல் பண்றீங்க, இல்ல ஸ்பெசிஃபிக்கா சயன்ஸ் ரிலேட்டட் இல்லன்னா சயின்டிஸ்ட் இல்லன்னா ரிசர்ச் சம்மந்தமா படிக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய ஒரு அதுல ஒரு பாடத்த சரித்திரத்த நீங்க வந்து படைக்க போறீங்க அப்டின்றது தான் இந்த யூனிவர்ஸ், இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு குடுத்திருக்க கிஃப்ட்டுங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா? இது சாதாரணமான விஷயமே கிடையாது. இத பார்க்குறதுல எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஏஞ்சல் மெசேஜ், இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு ஒரு வரம் குடுத்தது எனக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்டின்றத நான் இதில தெரிவு பண்ணிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ங்க. மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்ட கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதன்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வீரபத்ர சுவாமி. அதாவது சிவபெருமானுடைய அம்சமான வீரபத்ர சுவாமிய நீங்க வழிபாடு பண்ணும்போது, தடைகள விலக்கி நீங்க வந்து ஒரு உயரத்த தொடுறத பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் மெசேஜ் எல்லாமே நாம ஏன் வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் வழியா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்டின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ, அப்படிதான் இந்த ஆட்டம் அப்படின்றதே நாம வந்து உருவாகியிருக்கோம். அப்போ நாமளும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்ல அப்படின்றது தான் இந்த இயற்கையோட நியதி. இதனால தான் இந்த டாரோ கார்ட்ஸ வச்சு நாம இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, அப்பயாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத பார்க்கறதுக்காக தான் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நாம இந்த ராசிகளுக்கான மெசேஜ் குடுக்குறோம். இந்த யூனிவர்ஸோட நம்ம சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நெறைய பேர் யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே ஆதி காலத்திலேயே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கண்டேய புராணத்த ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சித்தர்கள் தவம் பண்ணது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே, அந்த விதியவே இவருடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல மாத்தி எழுதினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர் அவர்கள். இந்த மார்க்கண்டேய புராணம் படிச்ச அனைவருக்குமே தெரியும். சிவபெருமான் கொடுத்த வரத்தையே மாத்தி அவருக்கு திரும்ப என்றும் 16ன்ற ஒரு ஆயுள வந்து வாங்கினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர். அப்போ இந்த மார்க்கண்டேய புராணம் அப்பவே நமக்கு சொல்லப்பட்டது. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல நாம விதிய மாத்தி எழுத முடியும். அப்போ அந்த இடத்துல விதி மாறும்போது நாமளே அந்த இடத்துல பிரம்மனா இருந்து தான் மாத்துறோமே தவிர, நமக்காக யாருமே வந்து அங்க மாற்ற போறதும் கிடையாது. ஏன்னா, நாம மனுஷங்கள வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா, உண்மை என்ன அப்டின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு எதன் வச்சு மாத்தணும்னு அமைச்சு எழுதுதோ, அப்படியே அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தீர்மானிக்குதோ, அது அப்படியே முடியும். ஆனா, அந்த யூனிவர்ஸ தீர்மானிக்க வைக்க போறது யாருன்னா, நம்மளுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான். அந்த பாசிட்டிவான நம்மளுடைய எண்ணங்கள், எண்ண அலைகள் தான். அப்போ அத நம்ம பாசிட்டிவா வைக்கணும் அப்டின்னாலே, நம்ம அத பாசிட்டிவா வச்சிருந்தோம் அப்டின்னாலே, அந்த இடத்துல ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது உருவாகுறத பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் எப்படி அவருடைய விதிய மாத்தி எழுதினாரோ, நம்ம விதியும் நம்ம மாத்தி எழுதலாம். இது இந்த பிரபஞ்சமே குடுத்திருக்க நமக்கு ஒரு நியதிங்க, ஒரு விதிங்க. அடுத்தது இந்த ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாங்க. இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசினா இப்படிதான் இருக்கும். ரிஷப ராசினா இப்படிதான் இருக்கும். மீன ராசினா இந்த சிம்பிள் தான் இருக்கும். விருச்சகம்னா வந்து தேள் போல இருக்கும். கடகம்னா அந்த கிராப் போல இருக்கும். இது எல்லாமே வான மண்டலத்துல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. சோ அப்ப அது யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த அதாவது இந்த இஸ்ரோ, இந்த சயின்ஸ் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே இந்த வான மண்டலத்துல இருந்து நம்ம சித்தர்களே இது வந்து எடுத்து ஞான ரீதியா ஞானத்தால உணர்ந்து இத நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ராசிகள. இததான் வந்து இப்போ இந்த நவ கிரகங்களும் அதாவது இந்த கோள்களுமே பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரோல இப்போ தோன்ற இந்த இஸ்ரோ வந்து இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பிளானட்ஸ் எல்லாம். ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலேயே நவ கிரகங்கள்ல கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க. அப்போ இந்த ராசிகள், இந்த நவகிரகங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் மூலமாவே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரகசியங்கள், உண்மையான விஷயங்கள். அதுதான் நம்ம வந்து கோவில்கள்ல பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ராசிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா, இந்த யூனிவர்ஸ் என்னைக்குமே பொய் சொல்லாது. அதோட நம்ம இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது இந்த டாரோ கார்ட்ஸ் அப்படியே 100% உள்ளது உள்ளபடி சொல்லும். என்ன ஒரு விஷயம்னா, இது யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அவங்க அத வந்து எடுத்துப்பாங்க. இதுதான்
இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஓகே, பை த வே இதில் யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் போடணும், என்ன வந்து தோணுது, இல்லை கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.